கேட்கடா. எந்திரியா முதல்ல. இப்ப எந்திரிக்காது சாமி. அது எந்திரிச்சு 1.5 வருஷம் ஆகுது சாமி. 1.5 வருஷம் ஆகுது. நான் எந்திரிச்சா அது எந்திரிக்குது இல்ல, அது எந்திரிச்சா என்னையாலே எந்திரிக்க முடியல. ஒண்ணு என்ன எந்திரிக்க சொல்லுங்க, இல்லாட்டி அதை எந்திரிக்க சொல்லுங்க. நான் ஒண்ணு எந்திரிக்க சொன்னியா? அந்த ஒண்ணு எந்திரிச்சுதான் 1 வருஷம் ஆகுதுங்கிறேன். துப்பாதையா உள்ளதும் உள்ளே போயிரு. நாராயணா நாராயணா நாராயண வந்தாலும் எந்திரிக்க. நாராயண வந்தாலும் எந்திரிக்கானே. நீ எந்திரிச்சு வாயா முதல்ல. அதான் எந்திரிக்குது இல்ல. கடவுளே கடவுளே. கடவுள் வந்தாலும் எந்திரிக்காது. நீர் எழுந்திருந்துமையா வாரும் ஐயா, எழுந்திருந்து வாரும். கூப்பிட்டியல ஆத்தாடியோ சாமி. செந்தமிழ்ல பேசினா சாமி. சாமி என்ன கூப்பிட்டியல? ஆமா. நான் ஐயோ அவர் அப்படித்தான், நீ அப்படித்தான் போல இருக்கு. சாமி தானி எத்தனையோ பேத்த, எத்தனையோ முனிவரி, எத்தனையோ சாமியாரே நான் அதுக்குள்ள பார்த்துருக்கேன் சாமி. அவங்கள்ட்ட எல்லாம் நான் நமஸ்காரம் வாங்க விரும்பல. உங்க முகத்தைய பார்த்த உடனே, உங்க கொண்டைய பார்த்த உடனே, கொட்டையா பார்த்த உடனே உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் போல இருக்கு, நமஸ்காரம் வாங்கணும் போல இருக்கு சாமி. நமஸ்காரம். என்னையா அது நமஸ்காரம்? இதுக்கு பேர் நமஸ்காரமா? ஆமா. நமஸ்காரம்னா எத்தனை வகைப்படும் தெரியுமாயா? 5 வகை நமஸ்காரம். ஏகாங்க நமஸ்காரம், துவாங்க நமஸ்காரம், திரியாங்க நமஸ்காரம், சாஸ்திர நமஸ்காரம், பஞ்சாங்க 5 வகை நமஸ்காரம். இது என்ன நமஸ்காரம்? குத்தி நமஸ்காரம். 5 வகை நமஸ்காரம் இல்லையே, குத்து நமஸ்காரம் நமஸ்காரமே இல்லையா? உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்குல்ல. அதான் உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு குத்தி நமஸ்காரம். அது என்ன உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்குன்னா யாரை வணங்குறீங்க நீங்க? எம்பெருமான் முருக பெருமானே. முருகனை நீங்க வணங்குறீங்க. முருகனை வணங்குறீங்க, பட்டைய காணோம். எந்த நேரத்தில் எதையா போய் ஞாபகப்படுத்துற? பட்டைய போய் எவ்வளவு சரக்கு வந்தாலும் பட்டை மாதிரி வருமா? கடுக்கா கொட்டை, காஞ்சிராம்பட்டை, வேப்பம்பட்டை, வேளாம்பட்டை, பனை வெள்ளம், அழுகி போன அன்னாச்சி பழம், முள்ள மாதிரி போன வாழைப்பழம், இதெல்லாம் குளத்தாங்கரையில் குழியை பறித்து மண்பானையை பதிச்சு எல்லாம் உள்ள ஒன்றா கொட்டி விட்டு அது அழுகிறதுக்கு கொஞ்சோண்டு யூரியாவை போட்டு விட்டு ஆகா இருப்பேன் பாரு விருதம் ஊரல் போடுறவே. செத்தவே வீட்டுக்கு போக மாட்டேன், கட்டின பொண்டாட்டிக்கிட்ட படுக்க மாட்டேன். 27 நாள் சென்று தூக்கி வச்சு எரிச்சு குண்டை எடுத்து ஒரு டிராப்பை அடிச்சா 4448 நரம்புல போய் பாயிர. அந்த பட்டச்சாராயத்தை நீங்க இப்ப போய் ஞாபகப்படுத்தலாம். அல்ல இந்த ஊருக்குள்ள பட்டை தான் கிடைக்குமா? இல்ல பட்டைக்கு பதில வெள்ளச்சாமி மேல யாராச்சும் இறக்கப்பட்டு ஒரு கட்டிங்க கொடுக்க ஆள் இருக்கா? எந்த ஊரு போனாலும் கான்ட்ராக்ட்ல இது மாதிரி ஆகுது. என் கான்ட்ராக்ட்ல எல்லாம் லிஸ்ட் போட்டே கொடுப்பேன், கீழே 5 ஆப்னு. நான் லிஸ்ட் கொடுக்கறதில்ல. நான் என்ன பட்டையை சொல்றேன், நீர் என்ன பட்டையை சொல்லுகிறீரியா? பட்டையை தானே சொல்றீங்க. திருநீர் பட்டையை சொன்னேன். இப்போ திருநீர் பட்டையா? சாமி நான் இப்ப அடிக்கிறது இல்லை. ஏன் அடிக்கிறது இல்லை? குத்து நமஸ்காரத்துக்கு கிளம்பிட்டேன். குத்து நமஸ்காரம் போனா குத்து நமஸ்காரத்துக்கு போகும்பொழுது தீட்டு அடிக்க கூடாது. என்னையா சொல்றது? ஆமா, குத்து நமஸ்காரத்துக்கு கிளம்பிட்டேன். இந்த அவனும் கிளம்பிட்டான். அப்ப அந்த நமஸ்காரம் போனா பட்டை அடிக்கிறது இல்லையா? போனா தான் அதுக்கு போறதுக்கு தான் சாமியை கும்பிட்டு பட்டி அடிக்க முடியும். சும்மா இருங்க, இது இப்படி அடிக்கிறது. சரி, பட்டி அடிக்கிறீங்கல்ல, என்ன மந்திரம் சொல்றீங்க? மந்திரமா? பட்டி அடிக்கிறதுக்கா? ஓ சரவணமா வாங்குற மந்திரம். அந்த மந்திரம் எல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஓ அவ அண்ணே விநாயகபெருமான் ஓம் விக்னேஸ்வராய நமக அந்த மந்திரம் சொல்லுவீங்க? அதெல்லாம் ஒத்து. ஓ அவங்க அப்பா தந்தை இருக்கிறாரே நமச்சிவாய அந்த மந்திரம் சொல்லுவீங்க? அதுக்கு நமக்கு ஒத்து வராது. ஓ காக்கும் கடவுள் ஓம் நமோ நாராயண. சும்மா இரியா, இதுக்கு அதுக்கு தீட்டியா? சரி, வேற என்ன மந்திரம் சொல்லுவீங்க? 2 எழுத்து தான். 2 எழுத்தா? ஆமா. அப்படி சொல்லியா? வாசி 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 என்று சொன்னாலே சிவா 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 என்று வருமே,
சிவாய் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் கிடையாது என்று அந்த சிவாய் என்ற உன் இஷ்டத்துக்கு நான் மந்திரத்தை சொல்ல முடியுமா? என் இஷ்டத்துக்கு சொன்னாதான் எனக்கு கிளம்ப. ராமா ராமா என்று சொன்னானே, ராமா 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 என்று வந்து அந்த ராமாவும் இல்ல கோமாவும் இல்ல, ரெண்டே எழுத்து. சீதா சீதா சீதா. ஐயா அதெல்லாம் இல்ல. வேற என்ன ரெண்டு மந்திரம்? முதல் எழுத்து ஆ. யாருமே சொல்ல. உயிரெழுத்து 12 எழுத்திலே ஆ என்ற எழுத்துக்கு உயிர் கொடுத்துருக்க பாத்தீங்களா? ஆமா, உயிரை கொடுக்கிறதுக்கு தான் அந்த மந்திரமே. எவ்வளவு பெரிய பெருமை சிறப்புகள் அமைந்திருக்கிறது. உயிரெழுத்து 12 எழுத்துல ஆங்கிற எழுத்து சொல்றீங்கன்னா உயிர் கொடுத்துருக்கீங்கன்னா பெரிய. ரெண்டாவது என்ன எழுத்து? பாரா. மெய் எழுத்து 18 எழுத்திலே இம் என்ற எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா? மெய் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? ஆயிலே உயிரை கொடுத்து இம்மிலே மெய்யை கொடுத்து உயிர் எழுத்து 216 எழுத்திலே மா என்ற எழுத்தை சேர்த்தால் அம்மா என்று வருமே. தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொர்மிக்க மந்திரமில்லை என்று சொன்னார்களே, அந்த அம்மா என்று சொல்லக்கூடிய தானே அம்மான்னு வர்றதுக்கு தான் அந்த மந்திரமே. மொத்தம் 3 எழுத்தானே அம்மா. நீங்க அவசரப்பட்டு மாவை சேர்க்கிறிய. அம்மா அம்மா விடுவாங்க. இங்க வா, இங்க வா, இப்படியா சொல்லுவாங்க. அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. அது ஒரு 10-15 மாசம் ஆகட்டும். சரி, இந்த மந்திரத்தை எங்க எந்த போய் எந்த சாமியை கும்பிடுவீங்க? யார் போய் சாமியை கும்பிடுவீங்க? யார் வணங்குவீங்க? அந்த மந்திரத்தை எப்படி சொல்லுவீங்க? நல்லா நல்லா நல்லா. வேற யாருமே இப்படி கேட்டதே இல்லை. நான் கேட்கறேன்ல, இதை நீங்க எங்க செய்வீங்க, எப்படி செய்வீங்க, எந்த சாமியை கும்பிடுவீங்க, எப்படி போய் கும்பிடுவீங்க, யார் போய் இந்த சாமியை கும்பிடுவீங்க? சொல்றேன் சாமி, அதுல நான் ரொம்ப அனுபவப்பட்டவன். நான் என் குப்பியும் என் பண்டாட்டி குப்பி. சரி, சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் குளிச்சிடுவோம். குளிச்சுட்டு சொரியிற இப்படியா சொல்லி கொல்லிப்பாங்க. குளிச்ச இடம் சொரி இருப்பா. உங்களுக்கு அரிச்சா அந்த அருமை தெரியும். காலையில் எழுந்து நீராடி அப்படி சொல்லியா? காலையிலே உங்க இஷ்டத்துக்கு நாங்க குளிக்க முடியாது, மணக்குதுன்னு சொல்லியா? நாருதுன்னு சொல்லாரு. காலையில் எழுந்து நீராடி அப்படி அதெல்லாம் வேர்வை வாட வரும். சாமி முறைக்கு வேர்வை வாட வருங்க. என்ன சம்பந்தம்? ஆமா, சாமி முறை. சரி சரி சரி, போய் குளிக்க. குளிச்சுட்டுவான். அப்புறம் இரவு 9 மணிக்கெல்லாம் இறை எடுத்துடுவான். இறைன்னா சாப்பிட்டுருவான். ஓஹோ, சாப்பிட்றதுக்கு இறை எடுக்க. அப்புறம் 9:30க்கெல்லாம் பிள்ளைகளை தூங்க போட்டுருவோம். எதுக்கு? குத்து நமஸ்காரம் பண்ண. என்ன பேசுற நீ? சாமி கும்பிட போயில பிள்ளைகள் எல்லாம் கூட்டி கொண்டு போய் இப்படிதான் சாமி கும்பிடணும் அப்படின்னு வரக்கூடிய சந்ததியில் சொல்லிக் கொடுக்குறது இல்லையா? எந்த சாமியை எந்த மந்திரம் சொல்லி கும்பிடணும், எப்படி கும்பிடணும், பாரம்பரியம் என்ன, பரம்பரை எப்படி, இனி வரக்கூடிய சந்ததியில் நீங்கள் இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பிள்ளைகளை கூட்டி கொண்டு எப்படி கும்பிடுறதுன்னு காட்டுவியா? அதை விட்டுட்டு பிள்ளைகளை தூங்க போட்டு கும்பிடுற நீ? உன் பேச்சை கேட்டால் என் குடும்பம் உருப்பிடும். அதான் ஒரு டச்சு செல்லு வாங்கி கொடுத்தா செவுத்தோரத்தில் பார்த்துக்கிட்டு எல்லாம் சச்சு படம் பார்க்குது. நீங்க இதை போய் சொல்லி கொடுத்துக்கிட்டு எப்படியோ கும்பிடுங்க. அப்புறம் பிள்ளையெல்லாம் தூங்க போட்டுருவோம். 10 மணிக்கு மேலே இந்த நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தனியாக நாங்கள் குடிச்சு வச்சுருக்கோம். ஆமாம், வீடு கட்டினோம்னா பூஜை அறைக்கு. ஆமாம், அங்கே என் பொண்டாட்டி தான் முதல்ல போய் மல்லாக்கப்படுத்துக்குவா. உள்ள கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க. என்ன அது கோவில போய் சாமி கும்பிடுற பெரிய விஷயமா? கற்பகிரகத்தில் சிற்பத்தை வணங்குவது பெரிய விஷயமா? தெய்வத்தை வணங்கணும், கோவிலை வனவரம் வேணும். கோவிலுக்கு முன்னால கொடிமரம் இருக்கேன், அந்த கொடிமரத்துக்கு முன்னால போய் குப்பரை படுக்கணும், கை 2 நீட்டணும், உடம்புல உள்ள அனைத்து பாங்களும் மண்ணில் படைச்சேன்னு. அதுக்கு பேர் தான் சாஸ்தாங்க நமஸ்காரம். குப்பரை படுக்கிறதுக்கு போய் மண்ணாங்க படுக்கிறேன். என்ன பேசுற? குப்பரை படுத்தா விளங்குமா? சாமி கும்பிடுனா கொடிமரத்துல போய் குப்பரத்தையா படுக்கணும். கொடிமரத்து அடியில தாயா குப்பரை படுக்கணும், குடிசைக்குள்ள மல்லாக்க தாயா படுக்கணும். வித்தியாசமான சாமி போல இருக்கு. மல்லாக்க படுத்துக்குவா. சரி, நான் வெளியில நிப்பேன். சரி, அவதான் முதல் மந்திரத்தை சொல்லுவா. மந்திரம் கூட நீ சொல்ல மாட்டியா? அவதான் ஆரம்பிப்பா. சொல்லுங்க, எப்படி சொல்லுவாங்க? அப்படியே அப்படியா? உன் மாதிரி சத்தம் போட்டா உசுறு தான் போகும். என்னையா பேசுற? உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவா. அது அப்புறம் அப்படின்பா. சரி, வெளியில நிக்கிற எனக்கு கிளம்பிடும். சாமி வந்துடுற. நான் 2வது எழுத்த சொல்லுவேன். எப்படி நான் சொல்லுவாங்க? அப்படி சொல்லியா? நான் இங்கிட்டு தான் போகும்.
லாரியா அவ வேகமா சொல்லுவா மந்திரத்தை. ஆமா நான் திடு திடுன்னு ஓடி அவ மேல நான் குப்புறப்படுத்துக்குவேன். ஏய் படுத்தா மல்லாக்க மந்திரத்தை சொல்லுவா. ஏய், ஆமா சரியா? அடா மல்லாக்க போய் குப்புற. ஏய் முடிஞ்சிச்சு குத்து நமஸ்காரம். அட நாராயணா நாராயணா. நாராயணனுமா அப்படி பண்ணுவாரு? ஓட்டேன்னு தெரியும். என்ன யாருன்னு தெரியுமாயா? தெரியுது சாமி, அதான் யாருன்னு. என்ன யாருன்னு தெரியாது. தெரியுது தெரியுது அப்புறம் அதான் யாரு. என்ன யாருன்னு தெரிஞ்சுட்டே கேட்கலாம். கொண்டை தெரியுது, கொட்டை தெரியுது, முகம் தெரியுது. ஓஹோ. விலாசல்லையா விலாசங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசை என்னமாப்பா? அதானே சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனிப்பிரியா கந்தா என்பது போல் கழகப்பிரியர் நாரதர். நாரதர் நாரதரா? நாரதர் நானே தான். தாங்கள் நானே தான். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கோஷிக்காதி. பரவாயில்ல பரவாயில்ல விடு. நான் இந்த குத்து நமஸ்காரத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க மேலோகத்தில் போய் அதை ஆரம்பிச்சிடாதீங்க. சொன்ன யாவகப்படுத்தினேன் சாமி. வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை சாமி. நாரத மகிழ்ச்சி. நாரதன். ஆமா என்ன வேலையா? சும்மா கலகமல்லான்னு கூட்டா வந்திருக்கேன். என்னையா? ஏன் இந்த ஊர்ல ஒழுங்கா உட்காந்து நாடகம் பார்க்கறது பிடிக்கலையா? அதெல்லாம் பிரச்சனைலாம் வராது. கலகத்தை ஏற்படுத்தி சண்டையை அடிச்சுக்கிட்டு நாடகத்தை கெடுக்க ஏற்பாடா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் கலகனா சண்டை ஓடுறதுன்னு சொல்றதுக்கா? அப்படி இல்லையா? கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்பமாகவே இருந்து கொண்டிருந்தால் துன்பம்னா என்னன்னு தெரியாம போயிடும். துன்பமாகவே இருந்து கொண்டிருந்தால் இன்பம் என்றால் என்னவென்றே தெரியும். இன்பமும் துன்பமும் வளர்ந்து வருவதான் கலந்து வருவதான் வாழ்க்கை. இருள் ஒளி, இன்பம் துன்பம், பள்ளமேடு. அதனால ஆரம்பம் கலகம், முடிவில் நடத்தி ஒரு கலகப்பிரிய நாரதர். ரொம்ப இது உங்களுக்கு பரம்பரையில் வந்ததா? பாதி இடையில வந்த தொழில். இடையிலனா எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தின் மீது இடையில வந்த தொழில் கலகப்பிரிய என்று. யார் நக்க கொடுத்தது? நக்க கொடுத்தாங்களா? ஏய் என் அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தின் மீது. தக்கனா? சரி, உங்க அப்பா இருக்காரு. இருக்காரா? இல்லை அப்பா என்ன இருக்காருன்னு சொல்ல முடியும். உங்க அப்பா பேர் என்ன? அவர் பேர் தான் அது. உன் பேர் அது. என்னைய பார்த்தா இழிச்சா பயமாய் தெரியுது. உனக்கு அப்பா பேர்னா அவர் பேர் தான் அது. பேர் என்ன பேர்? தமிழ் பேரு. நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுது. பேரு வச்ச பேர் தான். ஒருத்தரை கூப்பிட ஆமா. என்ன பேரு சொல்லி அவரை கூப்பிடுவாங்க. அவர் பேரையே சொல்லி அவர் பேர் சொல்லி கட்டிங்க கிடைக்காட்டியும் அந்த வேகம் வருது. சரி, தயவுசெய்து உங்க அப்பா நாமோதயம் என்ன? ஓ எங்க அப்பா பேரு நாமோதயமா? பிரம்மா. அவருக்கு என்ன வேலை? படைக்கிற வேலை. படைக்கிறார்னா உலகத்துள்ள 84 ஜீவராசிகள் படைக்க முடியும். 84 லட்சம் ஜீவராசி, 4 யோனி, 7 தோட்டம், 84 லட்சம் ஜீவராசிகள். ஊர்வனம் 9 மாநிலம், நீர்ப்பறவை 40 அப்பத்தாம், சீரிய பந்தமாம், தேவர் 13ஆம், அயன் வகுத்த அந்தமிழ் சீர்தாரம் 4 84 லட்சம் ஜீவராசிகள் படைப்பது எங்க அப்பா. ஓ அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாத்திடம் திருவாதிரை புனர்பூஜம் பூஜம் மகம் மாயலி மத்தம் சித்திரை சுவாதி, இது மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்களா? ஜாதகம் பார்க்குறவரா? ஆமாம் சரி. எனக்கு அசோனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரம் திருவாதிரை புனர்பூசம் மாயலி மகம் பூச உத்திரம் சித்திரை சுவாதி சொல்லும்போது தெரியும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. சாதாரண கேட்கும்போதே தெரியும். நாங்கள் யார் தெரியுமா? 18 புறாங்க உள்ள இருக்கக்கூடியவன். மச்சம் குருவராக வாமன நரசிம்ம ரசராமன் இந்த மாதிரி. ஓ சித்திரை வைகாசி ஆனி ஆடி அப்படி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி இப்படி 12 மாசத்தையும் ஒன்று சேர்த்து 1 வருஷம்னு சொன்னவங்களா? அப்படியா? நாங்கள் தெரியுமா? 16 செல்வங்க அதிபதி மகாலட்சுமி புகழ் கல்வி வழி வெட்டி நன்மக்கள் பொன்னில் நல்லு நுகர்ச்சி அறிவாளு புறமையில் மெத்து 16 செல்வம் இருக்குல்ல. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய 8 நாளை 1 வாரமாக்கி 1 மாதத்துக்குள்ள 4 வாரத்தை சொல்லுங்க. வரலையே. பிரபு சிக்கில பிரமோத பிரசப்தி அங்கே ஸ்ரீமுக பவ யுவத்தாது தாது 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 ஈஸ்வரா வித்யானியா பிரமாதி விக்ரமா விஜய சித்திரபானு 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 சித்திரபானு
சுபானு, தாரண, பார்த்திப, வியா, சர்வசித்து, சர்வதாரி, விரோதி, குருதி, கர்ர, நந்தன, விஜய, ஜெயா, மன்மத, துன்மிகி, ஏவிளம்பி, விளம்பி, விகாரி, சார்வரி, பிளவ, பிளவங்க, சுபகிருது, சிவகிருது, கோரோதி, விஸ்வாசு, பராபவ, கீழக, சௌமிய, சாதாரண, விரோதிகிருது, பரிதாபி, பிரமாதீச, ஆனந்த, ராட்சச, நலா, பிங்கள, காலசுத்தி, சித்தாத்தி, ரௌத்ரி, துன்மதி, துந்துபி, ருத்துவக்காரி, ரத்தாச்சி, குரோதனே. அப்படி சொல்லியா? எனக்கு தெரியுமே. எனக்கு நான் சோதிக்கிறேன்னு நினைக்காதீங்க, நல்லா கவனிங்க. 27 நட்சத்திரம் எப்ப சொன்னீங்களோ, ஜாதகாரான்னு கேட்டேன்ல, தெரியும். ஜாதகாருக்கு 27 நட்சத்திரம் தெரியும். 12 ராசி, நவ கிரகங்கள், இது 12 மாதம், கிழமைகள், அதே மாதிரி 60 வருஷங்கள். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஜாதகாருடைய அடிப்படையே அதுதான். இது பூரா தெரிஞ்சிருந்தா தான் ஜாதகாரு. அப்போ ஏன் நான் உங்களுக்கு இதை ஏன் ஒன்று விட்டு ஒன்று நான் சொன்னேன் தெரியுமா? உங்களுக்கு 60 வருஷம் தெரிஞ்சிருக்கும். சோதிக்கிறதுக்காக கேட்கல, 60 வருஷம் தெரிஞ்சிருக்கும். தெரிந்திருந்தாலும் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்காக, உங்களுடைய திறமையை வெளிக்காட்டணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவங்க வழியில போய் அவங்கள அப்படியே திருப்பி கொண்டு வரணும், அந்த வழியில. அதனால உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் 1 வருஷம் விட்டு 1 வருஷம் நான் சொல்ல, நீங்கள் 1 வருஷம் சொல்ல, அப்படி நான் சொன்னேன். அதை சிறப்பாக செவனை நடிச்சிங்க, எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் நல்ல நிலை தோங்கட்டும். வாழ்த்துக்கள். ஒரு சிலர் ஆன்மீகம் பேசுவாங்க, நகைச்சுவை பேச தெரியாது. ஒரு சிலர் நகைச்சுவை மட்டும் தான் பேசுவாங்க, ஆன்மீகம் பேச தெரியாது. ஒரு சிலர் உருவ ஒற்றுமை இருக்கும், நகைச்சுவை தெரியாது, ஆன்மீகம் தெரியாது. ஆனால் அவங்கள்ட்ட உருவ ஒற்றுமை இருக்கு, நகைச்சுவை இருக்கு, ஆன்மீகம் இருக்கு. அனைத்து ஒருங்கே இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை நீங்க சரியா பின்பற்றி இதை சரியா கலைத்துறைக்கு நீங்க பயன்படுத்தணும். என்னை போன்ற நிறைய பேருடைய, என்னுடைய ஆசி என்ன, என்னை விட பெரிய பெரிய பெரியவருடைய ஆசையெல்லாம் உங்களுக்கு வேணும், இருக்கணும். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும். ஆன்மீக சிந்தனையாளன், சிறப்பான பேச்சாளன், சிறப்பான உருவ ஒற்றுமையாளர், எனது வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்கள் நிறைய பேசணும், கலைத்துறையில் பயணிக்கணும். உங்களை மாதிரி பேசுகிறவங்க உள்ளே இருக்காங்களான்னு அவங்க பார்க்கணும். அவங்க அழைத்து வந்தால் நல்லா செய்வேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கூப்பிடுங்க. அழுகல சாமி, ஆனந்த கண்ணீர். பரவாயில்ல, ஆனந்தாவு கண்ணீர் வந்தால் நீங்கள் ஆனந்த அல்ல, ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீரா? சரி, நல்லா அழுங்க. ஏட்டிக்கு முடியா பேசினா நான் என்ன பண்றேன்? சத்தியமா சொல்றேன், நாடகத்தில் நாரதரில் ஒருத்தர் சந்திச்சா உங்களை தான் சந்திக்கணும். ஏன்னா நான் சும்மா குப்பையில கிடக்கிற கொட்டாச்சி மாதிரி சாமி. நான் சும்மா இங்கே நெறி குறைவேன். சாதாரண என்னைய போய் கோபுரத்தில் கொண்டு போய் வச்சு பேசிட்டீங்களே சாமி, ரொம்ப மனசுக்கு பெருமையா இருக்கு சார். இந்த நாரதர் போடுறவங்க பூரா வெள்ளச்சாமி வர்றான் அப்படின்னா சனியேங்கிறாங்க சாமி. உங்களாட்டம் பார்த்த முடியுமா? அப்படி பேசுறாங்க. அவங்கள மீறி பேசினா நாடகத்தில் போடாதே அப்படின்னு ஏஜென்ட் கிட்ட போய் சொல்றாங்க. என் தலையெழுத்து மஜராஜ் சாமி, நான் என்ன பண்றது? இது மாதிரி உங்க நல்லா பேசுறிய, உண்மையில என்னைய வாழ்த்தினியல, என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சாமி. சாமி, ஒரு கதை சொன்னாங்க, பெருமாள் ராசி சரியான படிப்பாளி, பயங்கரமா படிச்சிருக்காப்புல, நல்லா பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதோ நானும் உங்கள்கிட்ட பேசணும்னு முற்பட்டேன். ஏதோ உங்களுக்கு நீங்கள் படிச்சியலோ படிக்கலையோ எனக்கு தெரியலை. வெள்ளச்சாமிக்கிட்ட வாயை கொடுத்து பேசி நம்மளாம் அவங்க மாதிரியே தோற்று போய் ஓடுறதை விட அவங்க மாதிரியே நம்மளும் முடிச்சுக்கிட்டு போகிறது சரிதான் அப்படின்னு நினச்சி முடிச்சுக்கிட்டே பாருங்க. அதுதான் உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறது. நான் புத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சாமி. என்னைய கண்டா சனியக்கிறாங்க. நான் பேசுனா அவங்க எதுக்குமே பேசுறதில்லை, எதுக்குமே படிச்சுக்கிட்டு வர்றதில்லை. யூடியூப்பை பாக்கி நம்ம எங்கள் காலத்துல எல்லாம் ஒரு புத்தகத்தை தேடி நாயா பேயா திருச்சி மலைக்கோட்டையெல்லாம் போய் திரிஞ்சு அலைஞ்சு அவ்வளோ புத்தகத்தை வாங்கி அப்போல்லாம் நாங்கள் படித்த படிப்பு இப்போ எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு சாமி. இப்போல்லாம் இந்த வர்ற சின்ன சின்ன பையங்க யூடியூப்பை பார்த்துப்புட்டு மற்றவங்க பேசுகிறத காப்பி அடித்து தான் சாமி பேசுகிறாங்க. நம்ம ஏதாச்சும் பேசினா கோவிச்சுக்கிறாங்க சாமி. அதனால நான் எதுக்குமே பேசுகிறதில்ல. நல்லா பேசுவியே பெருமாள் ராஜுன்னு நினச்சேன். அவங்க மாதிரியே நீங்களும் முடிச்சுக்கிட்டு போய் உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பாக இருக்கு. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இப்படித்தான் இருக்கணும். உங்கள் பொழப்ப காப்பாற்றிக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும். சந்தோஷமா இருக்குங்க. நீங்கள் பாட்டுக்கு பேசி என்கிட்ட அவமானப்பட்டு
இந்த ஊருக்குள்ளே பெருமாள் ராஜு மாடு புடி போட்டு போச்சுன்னு கேவலம்மா இப்படிலாம் பேசக்கூடாது. அதுக்கு தான் நான் உங்களையெல்லாம் கீழே உட்காந்து நாடகம் பார்த்துவேன். பார்க்கணும்ல எத்தனை நாரதரை நீங்கள் விரட்டிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் உட்காந்து பார்த்துவேன். அந்த அளவுக்கு எனக்கு பேர். ஏன்னா உங்கள் அளவில் படிக்கலனாலும் ஏதோ ஓரளவு படிச்சிருக்கேன். இது மாதிரி அவங்க பேச மாட்டேங்கிறாங்க சாமி. தலையில ஏறி உட்காந்துக்கிறாங்க அன்பளிப்பு கொடுத்தா. இல்லை அதுன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்கள் திறமை வேற. ஏன்னா உங்களை கூட நான் கோபுரத்தின் உச்சியில் வச்சேன். வைக்கணும்ல. என்னை கொண்டாந்து நீங்கள் தள்ளியிருக்கீங்க பார்த்தீங்களா? தள்ளணும்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பேச்சு திறமை அனைத்தும் இருக்கிறது. சரி உங்கள் அளவுக்கு நம்மளால் பேச முடியலைனாலும் ஏதோ ஓரளவு பேசுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் பேசினேன். ஆனால் நீங்கள் என்னை கொண்டு இந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்படுத்தி என்னை பேசி நீங்கள் பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களெல்லாம் சந்திக்கணும்னா 10 புத்தகத்தை கரைச்சு குடிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு உங்கள் திறமை இதெல்லாம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வெள்ளச்சாமி கிழிச்சு கேட்பேன் புடிங்க புண்ணாக்கு புண்ணாக்கு கேட்டா நீ ஒரு ஆளாரா? நீ எனக்கு ஒரு ஆள் மயிலாரா? வார் மேடை நாகரிகம் சபை நாகரிகம் ரொம்ப அவசியம். ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். உன்னை நான் எவ்வளோ உயரத்தில் கொண்டு உச்சியில் கொண்டு வச்சேன். ஒரு வார்த்தை மரியாதை குறைவாக பேசிருப்பேனா? வாங்க போங்க ஆன்மீக சிந்தனையாளர், நல்ல பேச்சாளர், உருவ ஒற்றுமையாளர், எவ்வளோ மரியாதை கொடுத்தேன். மரியாதை தெரியல உனக்குலாம்? ஒரு மேடை நாகரிகம் தெரியல? நாரதங்கிற எவன்டா நாரதம்? வீட்டில் மாடு வச்சவன நாரதம் போகிறான் மண்டே புலந்துடுவேன். ஆளை பாரு ஆளுகளை நாரதிங்களாம்ல. எவன்டா நாரதே? ஒரு வீட்டில் மாடு வச்சவனா? எவார் கொட்ட கொட்ட குனிவோனு முட்டாள், குனிய குனிய கொட்டுவோனு முட்டாள். ஓடுற நாயை பார்த்தா விரட்டுற நாயி தொக்கு. நீ ஓடுற நாயா பார்த்துருக்க? ஒரு நாயாவது திரும்பி இருந்துச்சுன்னா நீ வாழை சுருட்டு சத்தியமங்கலம் போயிருப்ப. பேச்சு பேசிக்கிட்டு இருந்தேன்னா உன் பேச்சுக்கிட்டு இருந்த மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன நினைச்ச நீ? அப்படின்னா என்ன ஒன்றும் தெரியாம நடிக்கிறேன்னு நினைச்சியா? நீ என்ன நடிப்போ அந்த நடிப்புக்கு தெரிஞ்ச மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். உன் வேஷம் என்ன? உன் வேலை என்ன? உன் வேஷத்துக்கு இருந்த மாதிரி நீ நடியா? பண்ணி வேஷம் போட்டா திங்கிற தின்றா எரும மாட்டு பயல. வேஷம் போட்டினா அந்த வேஷத்துக்கு மாதிரி நடிச்சுட்டு போட. பெரிய புடுங்கி நீயே உன்னை பார்த்து பெயர் பொழந்து கட்டி போடுவ. நீ ஒரு ஆளா? பெரிய வெங்காயமா நீ? விளக்கண்ண நீ வேர் நன்றாக கவனிக்க வேண்டும். நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஒன்றே செய், அதுவும் இன்றே செய், இந்த மேடையில் செய். செய்யலைன்னா செத்து மடி எதுக்கு இருக்கீங்க? ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் உயிர் போங்க. மானம் போகணுமா? மானம் போய் மரியாதை போய் வாழணும். இதுக்கியா வாழனே? உங்ககிட்ட போய் நான் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கணுமா? அவசியமா இருக்கு. அவன் ஓடுறாங்கிற இவன் ஓடுறாங்கிற. வீட்டில் மாடு மேய்க்கிறவங்கள நாரதிகளை பார்த்தா முகரை உடைச்சு போடுவாரு. சரியா? மேடையில் ரொம்ப அவசியம் பேச வேண்டியது ஒரு எதிராளியுடைய நாகரிகம் எப்படி பேசணுங்கிறத நீ போய் படிச்சுக்கிட்டு வா. போ வீட்டில் போய் ஒரு எதிராளி நின்னா அந்த எதிராளிட்ட எப்படி பேசணும் அதை கற்றுக்கிட்டு வா. 10 புத்தகம் என்ன படிக்கணும்னு சொல்ற நீ? ஒத்த புத்தகம் படிக்கிறதில்ல மரியாதைங்கிற புத்தகத்தை போறாங்க வாராங்க. சனிங்கிற என்ன சனின்னு சொல்லாமடா? உன் வாயிலிருந்து வெள்ளச்சாமி சனின்னு சொல்லி சனியை முடிச்சவனே சொல்லாமடா நீ? வானர மனிதன் நினைக்க தூக்கணும் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பித்தனும் ஞானமும் கல்வி நவீன நூல்களும் ஈனர குறைத்தில் இடறதாகும். என்ன வானரம்னா என்னன்னு தெரியுமா? போ படிச்சுட்டு வா. குரங்குன்னு அர்த்தம். மழை தண்ணியில் நினைய ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தில் ஒரு குரங்கு இருக்கு. அதே மரத்தில் தூக்கணங்குருவி கூடு கட்டிட்டு இருக்கு. மழை வந்துச்சு. மழை பெய்யும்போது குரங்கு நினைக்குது. தூக்கணங்குருவி கூட்டுக்குள்ள இருக்கு. குருவி பார்த்து கேட்குது, ஏ குரங்க எரும மாடு மாதிரி இருக்க, உமக்கு 5 அறிவு எமக்கு 4 அறிவு. 4 அறிவு படைத்த நான் எனக்கு தகுந்த மாதிரி கூடு கட்டி உள்ள நினையாம உட்காந்துருக்கேன். 5 அறிவு படைச்ச நீ அடா கூடு கட்ட தெரியா? வேணா வீடு கட்ட வேணா? அட நனையாம ஒரு இடத்துல இருக்க கூட தெரியலையா? நீ நனைஞ்சிட்டு உட்காந்துருக்க. குருவி பார்த்து குரங்கு கேட்குது. குரங்கு கோவம் வந்துருச்சு. நமக்கு குருவி புத்தி சொல்வதா? ஒன்று அறிவு இருந்தால் போய் நனையாமல் இருக்கணும். உடனே போய் கூட்ட போய் பிச்சு எறிஞ்சிருச்சு. உனக்கு என்ன பழமாக கிடச்சிச்சு? நான் கேட்குறேன், போய் பிச்சு எறிகிறா? இங்கே பார், மேடையில் பேசும்போது அது என்கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக ஞாபகமாக பேசணும். பேச தெரிஞ்சா பேசு, பேச தெரிஞ்சா பொத்திக்கிட்டு உள்ளே போயிரு. சரியா?
என்கிட்ட இந்த சட்டம் சவுடாலு இதெல்லாம் வச்சுக்கிட்ட மூக்கு இந்த பக்கம் குத்தி பின்னால் போயிடுறேன். ஒரு சாப்பாடை எடுத்து அதில் சாம்பாரை ஊற்றி கறி குழம்பு ஊற்றி சாப்பிடணும்னு கையில் எடுத்தீங்கன்னா இங்கே முணந்து பார்க்க முடியாதுரே. மூக்கு பின்னால் இருக்கு, இங்கே முணந்து பார்த்துதான் வாயில் திங்கன்னு. இந்த மூக்கை இங்கே ஊற்றி பின்னால் கொண்டு போயிடுவேன். சோறை எடுக்க இங்கே போய் முணந்து பார்க்க இங்கே திங்க, இப்படித்தான் வச்சுருவேன் நான். என்னை பற்றி உனக்கு தெரியாது, புரியுதா? பேசு நாரதைங்களா முகரை குத்தி விடுவேன், முகரையில் குத்தி விடுவேன். உனக்காக இப்போ 6 கட்டை அடிச்சு வச்சிருக்கேன்டியே, 6 கட்டை நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். எத்தனை கட்டை உடைஞ்சாலும் உன் மண்டையை உடைக்க விட மாட்டேன். என் கட்டையை பற்றி தெரியாது, கேட்டு பாரு. எத்தனை பேரை மூக்க உடைச்ச கட்டணும். ஒழுங்கா பேசுறேன். அப்பா பொழந்துடுவேன், சப்பைய 2ஆ பொழந்து, ஒரு காலம் இந்த காலம் முடிச்சுட்டு ஒரு காலம் இப்படி பொழந்துடுவேன், புரியுதா? ஒரே பாரு மாதிரியா பார்த்துக்கிட்டு பேசுறேன். கழுத்து இந்த கழுத்து இங்கிட்டு போயிடும், பின்னால இந்த கழுத்து பின்னால போயிடும். முகரை பாரு, முகரை என்ன பயந்துக்கிட்டு பின்னாடி போற இல்லையா? போய பெருமாள் போயிரு, மைக்க தூக்கி மண்டைய பொழந்தே புடுவேன். அங்கிட்டு போ, போய போமையா, போமையான்ட்டு போயா நில்லு. நிக்கணுமா? ஏன் பயந்துக்கிட்டு ஓடுற? பயந்துக்கிட்டு ஓடுற? எனது அருமை ரசிக பொதுமக்களே, இந்த நாடகத்தில் நாங்கள் பேசுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நாங்கள் நல்லா ரசிக்கிறோம். நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு உண்மையிலே இந்த நாடகத்தை ரசிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கைதட்டுங்களேன். தேங்க்யூ. என்ன பேச்சு பெருமாள் ராஜு, ஏய் உடப்பம்பட்டி, நீ பேசின பேச்சுக்கு காவலன் வேஷம் போட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்க, உன் குறவளை அப்படியே நெரிச்சிருப்பேன். உன்னை கீழே தள்ளி விட்டு உன் நெஞ்சில ஏறி கதவாய பிடிச்சி அப்படியே 2ஆ கிழிச்சிருப்பேன். என்னடி பேசுற பேச்சு? என்ன பேச்சு? செய்யி, இல்லாட்டி செத்து மடி போ அப்படிங்கிற. உன்னை எதிர்த்து பேசுறவன் பூரா செத்து போயிடணும், இருக்கவே கூடாது. நீ சொல்றதுக்கு பூரா ஆமா போட்டுக்கிட்டு போறேன் பாரு, அவன் பூரா நல்லா இருக்கணும். 200 வருஷம் மசில ஆடி உன் அறிவு வளரும். வெள்ளச்சாமியை சந்திச்சாத்தான் உன் அறிவு, பெருமாள் ராஜுங்கிற அறிவுங்கிற ஒளி வெளியில தெரியணும்னா இந்த வெள்ளச்சாமிங்கிற தூண்டுகோல் வேணும்டி. நோண்டி விட்டேன், அடிக்க வர்ற. இது காய் கூட அடிக்க முடியாத கட்டை, காய் கூட அடிக்க முடியாது. இதுல எங்களை அடிக்கிறாராம், இதுல கொட்டையில வந்து குத்துறாராம். பெருமாள் ராஜ் அவர்களே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் செத்துட்டேன்னு வச்சுக்க, எனக்கு மேலோகத்திலையும் நான் வம்புழுக்க எனக்கு ஒரு ஆள் வேணும். 16 நாள் முடியாமலையும் உன்னையும் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவேன். பார்த்துக்க, உன்னைய விடவே மாட்டேன். உன்கிட்ட இங்கேயும் பிரச்சனை பண்ணுவேன், அங்கேயும் பிரச்சனை பண்ணுவேன். லாலியா அவர் சொல்றாரு, நீ என்னடா வெங்காயம் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதானு கேட்ட. ஏய் வடப்பம்பட்டி, வெள்ளச்சாமி வெங்காயம் தான், வெட்டிப்பாரு. உன் அறிவுங்கிற அருவாமனையில் வெட்டிப்பாரு ஐயா. வெட்டுப்படுற வெங்காயம் அழுகாதடி, அதை வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் தேமி தேமி அழுவான். ஏன்? அறிவுங்கிற காரம் அப்படி. நீ வெட்டு, அழுதுகிட்டு போயிடுவ. ஊத்து கண்ணீர், அழுதுகிட்டு போயிடுவ. ஜாக்கிரதை. அவர் சொல்றாரு, என்ன வேஷத்துக்கிட்ட வந்த? பண்ணி வேஷம் போட்டா திங்கிறத தின்ற அப்படிங்கிறீங்களே. நீர் படிச்சியா இல்ல வீட்டில் போய் வடிச்சியலாம்? நல்லா யோசிக்கணும். 10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு, அவர்தான் ஒரு அவதாரம் பன்றி அவதாரம் எடுத்தார். இந்த 10 அவதாரத்தில் பன்றி அவதாரம் எடுத்தது மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுக்கு மறுபெயர் என்ன தெரியுமா? பெருமாள்.
பெருமாள் பண்ணியா வெள்ளச்சாமி பண்ணியா? பெருமாள் தான் பண்ணி, வெள்ளச்சாமி மான். யார் நீர் என்னைய கேவலப்படுத்தணும்னு நினைச்சு பேசுற உடப்பம்பட்டியாரே, இன்னமும் என்னைய மேலதான் தூக்கி வச்சிருக்க. இவர் உடப்பம்பட்டி பெருமாள் ராஜு குருவியா, வெள்ளச்சாமி குரங்கா. மழை பேயுதான், நான் வாதில் உட்காந்துக்கிட்டு நான் நினைஞ்சிக்கிட்டு இருக்கிறது, இவங்க போய் கூட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டாங்களாம். நான் வகுத்தறிச்சப்பட்டு இவங்க கூட்ட போய் களைஞ்சி விட்டனா. எப்படி இப்படி யோசனை இல்லாமல் பேசுகிற பெருமாள் அவர்களே? யோசிச்சு பேசணும். வெள்ளச்சாமிக்கிட்ட மட்டும் குரங்குதா, வெள்ளச்சாமி குரங்கு தாண்டியா? புலவத்தில் வந்து பாரு, ஆஞ்சநேயன் என்ற பெயரிலே இந்த குரங்குக்கு கோயில் கட்டாக, கும்பாபிஷேகம் பண்றாங்க, மண்டல அபிஷேகம் பண்றாங்க. இந்த குரங்குக்கு குருவி, உனக்கு எவையா கோயில் கட்டுறான்? உனக்கு எவையும் கும்பாபிஷேகம் பண்றான்? முட்டையை விட்டு வெளியில வருவ, சிறகு முத்திரும், தாய் தகப்பன் தெரியாம பறந்து போற குருவி. நீர் என்ன பேசுறது? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீ பேசு, நான் விடிய பேசுவேன். இதுக்கு மேல மரியாதை இல்லாம பேசினா பெருமாள் ராஜ் அவர்களே, இந்த வள்ளி திருமண நாடகம் நம்ம 2 பேத்துக்குள்ளவே முடிஞ்சிடும். எச்சரிக்கை பண்றேன், பேசு. காய மீது பொய்யடா, வரும் காற்றடைத்த பையடா, மாயவனா குயவன் செய்த மண்பாண்ட ஓடடா. ஓடடா டே, பேசாம ஓடுற, இது உடம்பே ஓடுதேன். காயம் என்றால் என்ன, நல்லா கவனிக்கணும். ஒரு வார்த்தை இந்த வெள்ளச்சாமி நான் பேசுனதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு திறமையா அழகா விளக்கம் கொடுத்துருக்காருன்னு பாருங்களேன். அந்த சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஒரு பேச்சு அப்படிப்பட்ட பேச்சு. அவர் பேச்சை கேட்குறப்ப சக்கரைன்னு எழுதி நக்கலங்கிற மாதிரி இருக்கு. ஏன் பேசுற? மரியாதை குறைவாக நான் பேசவில்லை சொன்னேன். நான் ஆரம்பத்தில் உங்களை பேசும்போதே சொன்னேன், மரியாதை குறைவாக ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு சொல்லி. ஆனா நீர் பேசுன வச்சுதான் நான் பேசினேன் சொல்றாரு. உடனே வெங்காயம் சுக்காரல் வெந்தயத்தை அவர் சொல்றாரு. யார் வெங்காயம்? நான் வெங்காயம். நீங்க வெங்காயம், இந்த வெங்காயத்தை பார்த்தோன்னே வெட்டினா கண்ணில் தண்ணீர் வந்து ஓடிடுமா? காயம்னாலே என்ன அர்த்தம்? முதல்ல சொன்னேன்ல கவி, வெங்காயம். காயம் என்றால் உடம்பு அர்த்தம். காயம் ஏது பொய்யடா, வெறும் காட்டெடுத்து பொய்யடா உடம்பு. காயம் என்றால் உடம்பு. அது வெங்காயம் சொன்னேன். வெள்ளை உள்ளம் படித்த காயம் வெங்காயம். வெள்ளச்சாமி நீ தான் வெங்காயம். காயம்ங்கிற உடம்பு, வெள்ளை உள்ளம் வெள்ளச்சாமி, நீங்க தான் வெங்காயம். இந்த வெங்காயத்தை சொன்னா அப்படி யோசி. ஒரு வெங்காயத்தையே விளக்கம் தெரியாத வெங்காயம், நீ என்ன கூதிக்க போற? மரியாதையா பேசு, மரியாதையா பேசு பெருமாள் ராஜ் அவர்களே. திருச்சபை, இவ்வளவு பெரிய திருச்சபையில இவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கே நீ, நாரதராயா? எதியா கெட்ட வார்த்தை? உள்ள போயாமோ? எதியா கெட்ட வார்த்தை? உள்ள போங்கறே. உன்ன மாதிரி ஆள் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி ஆள் நல்ல விஷயம் பேச முடியல. நல்ல விஷயமா? நல்ல தமிழ்ல பேச முடியல. இதுவா? எது நீங்க பேசுறது நல்ல விஷயமா? ஆமா. அவ்வளவு பெரிய தர்த்திரியமான வார்த்தை. கூதிக்குன்னு சொன்ன தப்பா? திருப்பி திருப்பி மைக்க தூக்கி மண்டைய பொளந்தே போடுவேன். இந்த குடி எந்த பதற நீ? ஏன் இந்த பதற? பதர் தான் பதற. கதிர் தலை குனிஞ்சிருக்கேன். எதுக்கு பதற? நான் என்ன சொன்னேன்? கூன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கூன்னா என்ன தெரியுமாயா? கூன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? படிச்சிருக்கீல? பூமின்னு அர்த்தம். கூ என்றால் பூமி. திக்குன்னா என்ன அர்த்தம்? 8 திக்கும். 8 திக்கும் 16 குணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததுமி முளைத்த பெருஞ்சோதியை கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார், கருத்தில் வையார், பகலை இரவென்பான் பாதகனே. என்ன கூ திக்கு? கூ என்றால் பூமி, திக்கு என்றால் 8 திக்கும். கூதிக்கு, கூதிக்கு விளக்கம் தெரியுமா இருக்கா? இப்ப சொல்லு, என்ன கூதிக்கு இங்க வந்திருக்கிற சொல்லு. விளக்கம் இல்லாம பேசணும். நானே ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் தெரிந்தால் வார்த்தை விடுவேன், இல்லைன்னா வார்த்தை விட மாட்டேன். அப்புறம் என்ன கூதிக்கு நீ வர்ற? ஒரு கூதிக்கு வேணாம் பேசியா, புரியுதா? ஒரு பேசினா அந்த பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கணும், இல்லைன்னா பேச மாட்டேன். உடனே சொல்றார், பன்றி அவதாரம் எடுத்தது யாரியா? யார் பன்றி அவதாரம் எடுத்தது? நல்லா யோசிச்சு பாரு. மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தானே. ஏன் பன்றி அவதாரம் எடுத்தார் நீ சொன்னியா? இந்த பூமி என்ற வலையிலே இந்த பூமியை உலகிற்கு கொண்டு வந்தவன் யாரு? என் பாட்டை மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து பூமியை வெளியிலே கொண்டு வந்தான். இன்னைக்கு நீ நானும் இந்த பூமியில வாழ்றோம்னா காரணம் என் பாட்டை மகாவிஷ்ணு.
சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் ஒரே நேரத்திலே பார்த்தவன் அந்த பெருமா மகாவிஷ்ணு பாட்ட மகாவிஷ்ணு. புரியுதா? அப்ப காரணம், பன்றி அவதாரம் எடுத்தது எதற்கு காரணம்? வராக அவதாரம் எடுத்ததுக்கு என்ன காரணம்? காரணத்தை சொல்லி நீ விளக்கம் சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். வெங்காயம்னு சொன்னோன்னே வெங்காயத்தை வெட்டிட்டு அழுதுகிட்டு நான் உடம்பு மட்டிக்கு பணம் இல்லாம போவனா, நடந்து போவனா? வெங்காயம் நீதானே. இந்த வெங்காயம் ஒவ்வொரு நாளும் என்னை பெற்ற தாய்மார்கள்ட்டையே என் சகோதரிகிட்டையும் என்ன பாடுபடுதுன்னு தெரியுமா? நீதானே வெங்காயம். கேட்டு பாருங்க எல்லாத்துலையும். முதல்ல உன் தோலை உரிக்கிறாங்க, நீதானே வெங்காயம். அப்புறம் வெங்காயத்தோளத்தை உரிப்பாங்க. ஆத்தா, எப்போ நம்ம வீட்டில் மகன்கிட்டையோ வீட்டுக்கார்ட்டையோ நீங்கள் ஏதாவது வெங்காயம் காய்கறி வாங்க சொன்னால் 1 கிலோ பெரிய வெள்ளைச்சாமி பெரிய வெங்காயம், 1 கிலோ சின்ன வெள்ளைச்சாமி சின்ன வெங்காயம். இந்த வெங்காயத்தை பார்த்துங்க, 1 கிலோ பெரிய வெங்காயம் 1 கிலோ சின்ன வெங்காயம்னா 1 கிலோ பெரிய வெள்ளைச்சாமி 1 கிலோ சின்ன வெள்ளைச்சாமி. இதுதான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம். முதல்ல உன் தோலை உரிக்கிறாங்க. எல்லா பேரையும் கேட்டுப்பாரு. சாம்பார் வைக்கணும்னா ரசம் வைக்கணும்னா தோலை உரிக்கிறாங்க. தோலை உரிச்ச உடனே அப்படியே கத்தி எடுத்து சரக்குன்னு வெட்டுறாங்க. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி சரக்குன்னு வெட்டுறாங்க. சரக்குன்னா உனக்கு அதே கண்ணோட்டத்தில் வெட்டுறாங்க. அதை வெட்டி ஒரு தட்டில் வைக்கிறாங்க. வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, அடுப்பை மூட்டுறாங்க. அதில் சட்டியை காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்றை அள்ளி போடுறாங்க. வெங்காயத்தை அள்ளி போடுறாங்க. வெங்காயத்தை அள்ளி போட்டு ஒவ்வொரு நாளும் என்னை பெற்ற தாய்மார்கள் கையில் வதக்கப்படுற வெங்காயம். நீ பேசலாமா? நீ எல்லாம் வெங்காயம் பேசலாமையா? சொல்கிற நீ. அதில் உடனே சொல்கிறாரு பாருங்களேன், குருவி குரங்கு. நான் குருவி குரங்கா, குரங்கு கோயில் கட்டுறாங்களா, கும்பாபிஷேகம் வைக்கிறாங்களா, மண்டலாபிஷேகம், என்னையா பேச்சு பேசுகிற நீ சொல்லு நியாயம். குருவிக்கு கூடு கட்டுறது கோவில் கட்டினது இல்லையா, கும்பாபிஷேகம் வச்சது இல்லையா, மண்டலாபிஷேகம் வச்சது இல்லையா? ஏன் இப்படி போய் பேசுகிற? இங்கே பாருவே, கருடாழ்வார் யாருக்கு வாங்கணும் தெரியுமா? மகாவிஷ்ணு வாங்கணும். கருடாழ்வார் கருடனுக்கு கோயில் கட்டியிருக்காங்க, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. நீ போய் படிச்சு பாரு, சொல்லு மக்கள்கிட்ட. மயில் வாங்கணும் முருகப்பெருமான், மயிலுக்கு கோயில் இருக்கியா, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்கயா, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்கயா. அப்ப இல்லைன்னு சொல்ல முடியுமா? பறவை தானே. அன்னம் வாங்கணும் யாரு? பிரம்மா. அன்னத்துக்கு கோயில் கும்பாபிஷேகம் இருக்கு. நீ என்ன சொல்ற? நீ கோயில் வச்சிருக்காங்க, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்கயா. அதை சொல்லு முதல்ல. இன்னொன்று சொன்ன பாத்தியா, குரங்கு கூட்டத்தோடு வாழ, குருவி ரெக்க முறை சொன்ன பறந்து வருமா? என்ன நீ பேச்சு பேசுற நீ? குருவி ரெக்க முறை சொன்ன பறந்து வருமா? நீ நல்லா படிச்சு பாருவே. இன்னைக்கும் பாருங்க, ஒரு காக்கைக்கு சாப்பாடு வச்சா ஒரு காக்கை மட்டும் சாப்பிடாது, இருக்க காக்கையெல்லாம் கூட்டு ஒன்னா சாப்பிடும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்துக்கோ. கா கா கான்னு எல்லா காக்கா கூட்டம் சேர்ந்துடும். எல்லாருமே ஒற்றுமையா சாப்பிடணும். அதுதான் ஒற்றுமை. ஒரு கோழிக்கு இரவோடு கோழி சாப்பிடாது, எல்லா குஞ்சுகளையும் சாப்பிட்ற மாதிரி பாசாங்க பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிட வைக்கும். அதுதான் ஒற்றுமை. ஒரு குருவி இன்னொரு குருவியை சாப்பிட வைக்கும். எங்கேயோ தேடி போய் வாயில இறை எடுத்துக்கொண்டு தன் பிள்ளைக்கு ஊட்டுமே. அதுதான் ஒற்றுமை. எங்கெல்லாம் தேடி போய் அந்த குருவி கூட்டில் இருக்க அந்த பிள்ளைக்கு கொண்டாந்து ஊட்டும் போது அது சாப்பிட்டு சந்தோஷப்படுமே, அது ஒற்றுமை. நீ ஒற்றுமையா இருக்கியா? அழகர் கோயிலுக்கு போ, உன் பிள்ளைக்கு மொட்டை எடு, அபிஷேகம் பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, தேங்காய் பழம் கையில் கொடுப்பாங்க. அதை நீ என்ன செய்கிற, பத்திரமா வச்சுக்கிட்டு வந்துரு. உன் பிள்ளைகிட்ட கொடுத்துருப்ப. நடந்தூரில் கேட்ப, எங்கம்மா இந்த தேங்காய் பழம், இந்த மயம் கொண்டு வரேன், அடி வாங்கிடி இந்த குரங்கு பிடுங்கி திங்கும் அப்படிம்ப. எது பிடுங்கி திங்குது? நீ தான் குரங்கு பிடுங்கி திங்குதான். ஒரு பொரியலை வாங்கிட்டு வா, அந்த பொரியலை அது சாப்பிடாது. அப்படியே கொண்டுக்கிட்டு வரும்போது எங்கே பொறி இந்த மக வச்சிருக்கு, அதை வாங்கிட்டு இந்த குரங்கு பிடுங்கி திட்ட போதே அப்படின்னு பிடுங்கி நீ திங்கிறியா? கொண்டுக்கிட்டு ஓடுற உன்னை சுற்றி 10 குரங்கு பின்னால் வருது. திங்கிறியா? அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி, அப்படியே என்ன செய்யற, அப்படியே உதப்பிட்டு போற. குரங்கு எங்கேயா ஒற்றுமையா வாழ்ற? திங்கும் போது உன் 10 பேர் பற்றி வருது, அது ஒற்றுமையா? பேசு, எது வேணாலும் பேசு. பேச்சு தடுமாறி பேசு நீர், அப்புறம் நீர் இருக்க மாட்டீர். முருகன் புரிஞ்சதா? பாலும் தெரியுது என்னும் பாகம் பருப்பு இவை நாளும் கடந்துக்கு நடந்து கோலம் செய் துங்க கரிம தூமணி சங்க தமிழ் மூடுதா. தமிழ் இருக்க இடத்துல நீ என்ன அம்மா கொடுக்கு? சாதி இரண்டோடைய வேறியில்லை சாற்றுங்கால் நீதி விழுவான் எரிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியவரோட ஆதார் எலி குளத்தூர் பட்டாங்கி உள்ள பண்ணு சொன்ன நீர் தாண்டி அம்மா கொடுக்கு. எத்தனை கவி பேசுவ நீ? உங்களுக்கு எத்தனை தெரியும்?
நான் ஒரு 1000 கூட பேசுவேன். 1500 பேசுவேன். 2000 பேசுனா 2500. கண்டிப்பா நீ தோத்து போயிருவேன். கண்டிப்பா நான் தோத்து பறந்துட்டேன். நீ அதான் போயிடுவேன்னு சொல்றீங்களே, அப்புறம் என்ன பேசுற நீ? அத நீ கவையாய் கும்பாய் கட்டத்தில் இருக்குமாம் அவையெல்லாம் நல்ல மரம் சபையின நீட்டவச குறிப்பை மாட்டாத நன்மன் பேசியா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா மாமலராம் நோக்குண்டா மேனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி துன்பிக்க அன்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அருமோனி அந்த மனம் கொண்டு போ கருமோனி எட்டி மாமா இருமோனி ஆணி வள அருமோனி நாமது கென்சோன்னு சொன்னானே. அற்று பெருக்கற்று அடியுடும் மண்ணாலும் அவா ஊற்று பெருக்காலும் உலகூட்டும் எற்றவருக்கு நான் குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டால் செய்து குரல் என்று குத்தாடி குளத்தை கட்டி அரங்கு முன்பு நாய் ஆடி படை கொண்ட போல் கரங்க நீட்டி பேசி பதற்கு சரங்கலாட்டி வச்சு அறிவிழா செய்யன்னு சொன்னார். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புசம் சாத்தியே சுத்தி சுத்தி வந்து நின்று சொல்லும் அந்தரமேதடா நட்டகல்ல பேசுமோ அதனுள் இருக்கையில் சுட்டா சட்டி கரிச்சுவை அறிவான்னு கேட்டான். சரி உள்ள யார் இருக்குது? என் தங்கச்சி வள்ளி. நல்ல வேலை நீ தப்பிச்ச. இப்பவே நீ தோத்து போயிட்டியே. உள்ள யார் இருக்குதுன்னு நான் கேட்கும்போது வெள்ளச்சாமி என்ன செஞ்சிருக்கானே, என்ன நாரதரே போட்டி வந்தீங்க இடையில என் தங்கச்சியை கேட்குறீங்க தோத்து போயிட்டீங்களா அப்படின்னு நீ கேட்டிருந்தா அறிவாளி. நல்ல வேலைடா நம்மளை தப்பிச்ச நம்ம காப்பாத்தினாடா தப்பிச்சப்படா சாமி என் தங்கச்சி வெளியே இருக்கு அப்படின்ற. நீ தோத்து இப்பவே தோத்து போயிட்ட. இப்பவே தோத்து போயிட்டு போயிரு உள்ள. தோத்தது நாளடி நீதான். எப்படி என்னடா நம்ம கவி பேசினான் புராணம் பேசினான் இவன்ட்ட கவியை தொட்டு விட்டுட்டோம் நம்ம தான் தோத்து போக போறோம் நம்மளே முடிச்சுக்கோம்ட்டு உள்ளே இருக்கு யார் இருக்கிறதுன்னு கேட்டது நானா நீங்களா? கண்டிப்பா உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதை நீர் சொல்ல விரல் நிறைய மோதிரம் வேண்டும் விரகர் இருவர் புகந்திர வேண்டும் இடையில் பஞ்சனி பட்டினி வேண்டும் அவர் கூறும் கூட்டு நஞ்சினை வேண்டும். பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கட்ட நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்களை இமைப்பது மறந்தாலும் இந்த மேடையில நீ கூதின்னு சொன்னதை மறக்க மாட்டேன். புத்திமான் பலவானாவான் பழமுனான் புத்தி எட்டால் எத்தனை விதத்திலும் இடறது வந்தேதிரும் மற்றொரு சிங்கந்தனை குறுமுயல் கூட்டி சென்று உற்றதொரு சாயல் கட்டி ஓமை ஓடாம சொன்னானே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேச்சு முகம் ஒன்று கூறுபடி யாழ்களின் தீர்த்த முகம் ஒன்று குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று போட்டின் போட்டு பொருளாவை துட்டு சொன்ன சொற்களை மாற்றி மாற்ற கூட்டின மாவட்ட கொடியராம் என்று சொன்னார்களே. முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கரு சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவரை என போதும் சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்துவிட்டால் சொரணைகள் சுருக்கட சொல்லி படுவார்தாம் என்று சொன்னார். சாபக சோபம் சங்காசம் காசியா வேகம் மகாயுதியும் சர்வபாகக்கணம் சொல்லி சிவா சிரியா சொல்லாமலை செய்வார் வரியா சொல்லி சிவக்கே நல்ல குலமாலி வேர்க்கனே பலாமாவி பாத்திரப்பாருன்னு சொன்னானே. பெருமாள் ராஜ் அவர்களே என் தங்கச்சி வள்ளிக்கு காலத்துல முகூர்த்த நேரத்தில் நான் கல்யாணத்தை பண்ணணும். சந்தோஷம் மகிழ்ச்சி. அந்த நேரம் தவறிச்சு என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போயிடும். ஆமாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் என் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அந்த நேரம் வந்துருச்சு. ஆகையினாலே நான் முடிச்சுக்கிறேன். சந்தோஷம். மற்ற மேடையில் யாராலும் கூட பிறந்த தங்கச்சியை கூட இப்போ கவனிக்க முடியாத அந்த காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு தங்கச்சி மேலே இவ்வளவு அக்கறையா தங்கச்சிக்கு முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் என்றைக்குமே நல்லா இருக்கணுங்க, நல்ல வாழ்க்கைப்படலாண்டு அந்த ஒரு வார்த்தைக்காக நான் உங்களை விட்டு வைக்கிறேன். சந்தோஷம். அதனால இந்த தோராதி மேடையில் ஐயப்பா பித்தரெல்லாம் வச்ச இந்த நாடகத்தினுடைய மேடையில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்கள் தங்கச்சிக்கு திருமணம் முடிச்சு வைக்க போறீங்க. மகிழ்ச்சி எல்லாரும் மத்தியிலையும். அதனால இனிமே இந்த மேடையிலிருந்து எந்த நாரதரையும் அவன் இவன் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேராக போய் கோயிலில் விழுந்து இல்லை எல்லாரும் கோயிலில் கும்பிடலாம் பரவாயில்ல இந்த மேடையிலேருந்து அப்படியே இனிமேல் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க எந்த நாரதரையும் நான் இனிமேல் பேச மாட்டேன் இந்த மேடையோடு சரி அப்படின்னு இந்த தோராதி மேடையில் நீ மன்னிப்பு கேட்டுப்போ உன்னை நான் விடுறேன் இல்லைன்னா நீ பேசு. எத்தனையோ அன்னைங்க தண்ணி சாப்பிட இடம் இல்லாமல் தங்கச்சிக்கிட்ட போய் ஆம்புலேட்டு போட சொல்லி தங்கச்சி புருஷனை பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிட்றவங்கெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் தங்கச்சி மேலே நான் வச்சுருக்கிற பாசம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு என் தங்கச்சியை வளர்த்தேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறதுல தப்பே இல்லை. அதனால் பெருமாள் ராஜ் அவர்களே மன்னிச்சிட்டு போ. இனிமேல் பட்டு நான் எந்த நாரதரையும் இனிமேல் பட்டு வாடா போடான்னு இனிமேல் பட்டு பேசுவேன். பேசியா விண்டலமும் மண்டலமும் எண்டிச்சு ஜடங்களை விலங்கு நிதி மார்க்கம் எடுப்பேன். நல்ல வேதன் விதிப்படி தானே நடப்போரை மேலுலாகம் எடுப்பேன். மெத்தனவே வெள்ளால வேளத்தில் பற்றும் கோல் பஞ்சில் பாய நெற்றிப்பட நெக்கூட வரை பசுமரத்தின் ஆணிவருக்கு நெக்கு கத்தி வந்து கத்திலே விடுப்பேன். நல்ல வேதனை மிக கொடுப்பேன். துண்டை வெட்டி வெட்டி உடல் எடுப்பேன். இன்னும் மேலும் மேலும் பாவிகளை காண குணமாக்கினையா ஆக்கிலே செய்ய கொடுப்பேன். ஒரு மணி ஈர இந்த மாதம் வைத்த சொல்லி அருமையா இருப்பினும் அந்த சொல்லி அரை காசு கூட ஆகாது ஆடாபாமை என்று சொன்னார். 4 திசை ஆளுகின்ற பாலர்களை நான் ஒருவனாக எனையே நக்கச்சடை
கடவுள் தெக்கி தீசை வரைக்கும் நத்தி கொடுத்தபடியான எட்டடி நோவை எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்த மரகசை கொட்டிகளும் குருவாலாம் வளங்கோச்ச வையம் என்று சொன்னாங்களே. நீலமோடு சூளமோடு வானகத்தை யார்படை நேர்படையாக இது நீட்டி சுழட்டி உயர் வீட்டி பிடித்துறை நீக்கி பிடித்ததனையே மதியமாம் கடகை தங்களோட ஆண்டவன் மங்கை வந்து மதியம் செங்கல் திருமணை பாடுகிறார் சொன்னாங்க. மயிறு ரோமரிசி 3 கோடி மயிறு ஒரு மயிறு போனா ஒரு பிரமன் இறப்பார் 3 கோடி மயிறு போனா ரோமரிசி இறப்பார். ரோமரிசினா அசோட உடைய நோ வாய பொத்தியா வாய பொத்தினா வாலி உள்ளே செல்ல தம்பி பொத்தினா அண்ணனுக்கு தம்பிக்கு மிகப்பெரிய சண்டை. மணி ஆயிடுச்சியா மணி ஒரு மனிதன் நேரங்கள் இருந்து எத்தனை 4 நேரம் மனிதன் பிறப்பது நேரம் பருவம் அடைந்த நேரம் திருமணம் அடைந்த நேரம் அனைத்தும் சரித்திரம் சரித்திரத்தை உள்ள உடனே வெளியில வர முடியல. புள்ள பூச்சியை வயிற்றுல கட்டிக்கிட்டு நடிக்கணும் இருக்கு. என்ன கை வைத்தவள் கூலி எனதருமை ரசிக பொதுமக்களே,